இப்போ வந்து இந்த குழந்தை திருமணம் தடை சட்டம் அப்படிங்கிறது எதற்காக வந்தது, எப்போது வந்தது அப்படின்னு தெரியப்படுத்தலாம்? இது 1929ஆம் ஆண்டே அந்த தடை சட்டம் வந்தது. பட் ரொம்ப ரீஃபைனான அமெண்ட்மெண்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 2006 தான் வந்து அதை செயல் வடிவத்தில் முழு செயல் வடிவத்தில் வந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் தண்டனை அண்டு 2 லட்சம் அபராதம் வரைக்கும் விதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து உண்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நிலைமையில். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, உடல் ரீதியாக மன ரீதியாக தயாராக இல்லாத குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறதுமே அவங்க உயிருக்கே ஆபத்து வரும். அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு, அவங்களோட வாழ்வை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த சட்டமே வந்து உருவாக்கப்பட்டது. சார், பொதுவாக முன்னாடி வந்து நம்ம தாத்தா காலத்துலலாம் வந்து இந்த 18 வயசு கீழேயே வந்து பல திருமணங்கள் நடத்தி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அது ஏன் அப்போ அந்த சட்டத்தின் கீழே வரல? சட்டம் சரியாக பாதுகாக்கப்படலையா? பொதுவாக எப்படின்னா, பிள்ளைங்க வந்து ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் பிறர் மேலே ஆசைப்பட்டுறக்கூடாது, ஆசைப்பட்டு அந்த பிள்ளைங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது, இல்லை தவறான வழியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடி முன்னோர்கள் வந்து அதை எண்ணி இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. பட் இந்த காலத்தில் வந்து அவங்களுடைய ஒரு படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அதுக்கப்புறம் தனியாக சுயமாக நிற்கக்கூடிய ஒரு தன்மை, அதெல்லாம் வந்து தேவைப்படுது ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து. அதனால் இப்போ வந்து நம்ம மாறுபட்டு நம்ம நிற்கிறோம். அந்த காலத்தில் அது கரெக்டாக தெரிஞ்சுது. பட் இந்த மாதிரி குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 18 வயசுக்குள்ளே மட்டும் இல்லை, நீங்கள் 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த நேரத்தில் குழந்தை திருமணம் பண்ணி அவங்கவுங்க பெற்றோர் வீட்டுக்கு போயிடுவாங்க. பெற்றோர் வீட்டுக்கோ இல்லை அடுத்த வீட்டுக்கோ அப்படியே குழந்தை ஒரு 5 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றது அப்படின்ற ஒரு ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான். அதெல்லாம் வந்து மிகப்பெரும் மூட நம்பிக்கை. இந்த மதம் இல்லை, எல்லா மதத்துலேயும் அந்த மாதிரி தவறுகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது. மதம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் அதை வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி தடை சட்டங்கள்லாம் வந்து வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்றதான் என்னோட கருத்து. சார், இப்போ இந்த தடை சட்டம் வந்தது அனைத்து மதங்களுக்கும் பொருத்தமானதா இல்லை தனித்தனியாங்களா? எல்லா மதத்துக்கும் பொருத்தமானது தான். இந்த 21 வயசு ஆணுக்கும் 18 வயசு பெண்ணுக்குன்றது இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான சட்டம் தானே தவிர மற்ற ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம்லாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது மக்களுடைய கடமை. சார், அப்படி ஒரு குழந்தை திருமணம் நடைபெற்றுச்சு அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு அரசு என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன ஹெல்ப்லைன் சார் வச்சிருக்கிறாங்க? பொதுவாக மாவட்டந்தோறும் சைல்டு மேரேஜ் ப்ரொவிஷன் ஆஃபீஸர்னு இருக்காங்க, ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து இதை பார்த்துக்கிறாங்க, நம்பர் 1. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே வந்து ஸ்கூல்ஸில் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம்கள் வந்து நடத்துகிறாங்க. இந்த மாதிரி செய்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸில் அது மாதிரி பெற்றோர்கள்ட்ட கிராம வாரியாகவே பண்ணுறாங்க. இது தவிர ஒரு ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது, 1098 சைல்டு ஹெல்ப்லைன். குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்தோ இந்த மாதிரி குழந்தை திருமணம் இருந்ததுன்னா உடனே இங்கே சொன்னீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அங்கே வந்து அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு உண்டான எல்லா செயல்களையும் அவங்க செய்வாங்க. அதில் வந்து தப்பிக்கவே முடியாது யாராக இருந்தாலும் சரி. பெற்றோர் அந்த குற்றத்தை செஞ்சாலும் அவங்களும் கைது செய்யப்படுவார்கள். சார், இது எல்லாம் நம்ம தடை சட்டம் இதெல்லாமே பார்க்குறோம். ஆனால் போஸ்கோ ஆக்ட் வந்து எதுக்காக, இது எப்படி கம்பைன்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாக போக்சோ அப்படின்றது வந்து இந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான சட்டம் தான். அது குழந்தை திருமணத்துக்குள்ளே எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 18 வயசுக்கு நிரம்பாத ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக ஒரு துன்புறுத்தலோ இல்லை கல்யாணன்ற பேரில் துன்புறுத்தலோ இருந்தால் அந்த போக்சோக்குள்ளே வந்துடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வயசு இல்லை 22 வயசு ஒரு இளைஞர் வந்து 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க இதில் தாலி கட்டி தான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. அவங்க வந்து அவங்கள உடல் ரீதியாக அவர் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வைக்கிறாரு, உடல் உறவு கொள்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த சட்டத்துக்கு ஒரு கீழே குற்றவாளி ஆகிடுறாரு. அவருக்கு வந்து 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காணொலியை கூட நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துங்க. எந்த ஒரு காரணத்துக்கு கூட 18 வயசு பூர்த்தி அடையாத ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதுன்றது சட்டப்படி குற்றம். சார், எதெல்லாம் குழந்தை பருவத்தில் நம்ம செய்யக்கூடியது, திருமண பொறுப்புகள் அப்படின்னா எதெல்லாம் எடுத்துக்கலாம் சார்? குழந்தை இதில் வந்து நீங்கள் ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. பெற்றோர் அண்ட் அரசாங்கத்துடைய கடமையும் கூட. அரசாங்கம் எப்படி அது கடமையை செய்யுது அப்படின்னா, அரசு பள்ளிகளை வச்சு இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி அறிவு கொடுக்குறாங்க. பெற்றோரும் அது மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கல்வி அறிவு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டிகிரி எப்போ எந்த வருஷம் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே டிகிரியெலாம் முடிக்கிறதுக்கு ஒரு 20-21 வயசு ஆயிடுது. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கணும்னா 23-24 வயசு ஆயிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்ன, 24 வயசு வரைக்கும் அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு வாழ்க்கையில் எப்படி வேணால் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறதுன்றது தான் வந்து புத்திசாலித்தனமே ஒழிய, அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி அவங்க யாரோட அடுத்தவங்க தயவில் இருக்கிறவங்க யாருமே என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்வேன். அவங்களே சுயமாக முன்னேறி பெருசாக வர்றவங்க மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்.
அதர்வைஸ் இவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து அவங்கள எப்படி இவங்க வந்து காப்பாற்ற முடியும்? அப்பாவை நம்பியோ அண்ணனை நம்பியோ இல்லை சொந்தக்காரங்களை நம்பியோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவர்களை நம்பியோ மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அவர் அந்த பெண்ணே வந்து தன்னை பாதுகாத்துக்க என்னால் முடியும், யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்னால் வாழ முடியுன்ற ஒரு தகுதி உள்ளவங்க தான் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணணுன்றது இந்த காலத்துடைய தத்துவம். அதை செஞ்சால் தான் கரெக்டுன்றது என்னுடைய கருத்து. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ரொம்ப பர்சனலாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கூட எனக்கு பண்ணலாம். உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.